Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவை பயன்படுத்தி பட்டர் பிஸ்கட் எப்படி ஈஸியா வீட்லயே பண்ணலாம்ன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர்னா வேற எதுவுமே இல்ல, சர்க்கரையை மிக்ஸில ஓட்டி அதை தான் எடுத்துர்க்கேன். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இதை விட கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு விஸ்க்கு பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பவுடர் சுகர், கோதுமை மாவு, உப்பு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 150 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி லைட்டாக உருக்கிட்டோம் அதாவது மெல்ட் பண்ணிட்டோம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் தான் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட, அதாவது சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆயில் சேர்க்குறீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் இதோட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சீரகம், ஓமம் வாசனைலாம் பிடிக்கும்னா அதை வந்துட்டு லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னுமே கொஞ்சம் மாவு வந்து ட்ரையாக இருந்ததால் திரும்பவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை மாவை பயன்படுத்தி செய்கிறேன். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பயன்படுத்த மாட்டாங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பட்டருக்கு பதிலாக டால்டா, வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். பட்டர் ஷீட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட்டர் ஷீட் ஒரு வேளை இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி வாழை இலையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆயில் கவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்ட பிறகு ஏதாச்சும் வாட்டர் கேனோடோ மூடியோ இல்லாட்டி குக்கீஸ் கட்டரோ வச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில், வேண்டிய சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பேச்சுலாவோ இல்லாட்டி தோசை கரண்டியோ இல்லாட்டி அகலமாக இருக்கக்கூடிய கத்தியை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிஸ்கட்டோட மாவை எடுத்து வேண்டிய தட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ணி எடுத்து காட்ட போகிறேன். ஒரு சிலருக்கு வந்து ஓவன் இல்லாமல் இருக்கலாம் வீட்டில், அவங்களுக்காக கடாயிலையும் எப்படி வந்துட்டு பேக் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் வந்துட்டு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு தட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டோட மாவை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஹீட் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு வெயிட்டை வந்து மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஓவனில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாமே சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ கடாயில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டையும் நம்ம எடுத்துடலாம். இது வந்துட்டு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்தாலே வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். அவ்வளோதான், எல்லா பிஸ்கட்டுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து உடனே எடுக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக அசைச்சாலே போதும், ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் பட்டர் ஷீட் போடலன்னா கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, லைட்டாக ஒட்டியிருக்கும், லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே ஈஸியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஓவனில் பேக் பண்ணி எடுத்தது எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கடாயில் பேக் பண்ணது. இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் நமக்கு.
அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வீட்லேயே கோதுமை மாவோ இல்லாட்டி மைதா மாவோ பயன்படுத்தி பட்டர் பிஸ்கெட் அழகாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இது ஓவனில் வச்ச பிஸ்கெட். இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பட்டர் பிஸ்கெட் வீட்லேயே செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.